கொல்லனுலை தேவிலாமுனை அமர்ந்து கொடுமைகளைச் சுட்டரிக்கும் எங்கள் தாயே, வல்வினைகள் சூழாமல் காலமெல்லாம் வாழ்வாங்கு வாழ வைத்த தாயும் நீயே. தொல்லுலகில் புகழ் பரப்பி எம்மை ஆளும் தூயவளே நரசிங்க காளி அம்மா, எல்லாமே எங்களுக்கு நீதானென்று என்றுமே நாம் நம்புகின்றோம், அருள் செய்வாயே. அசுரர்களின் மண்டையோட்டை மாலையாக்கி அணிந்தவளே, துட்டர்களின் துடிப்படக்கி பொசுக்கியவர் காமத்தை எரித்து வென்று புனிதமதை பூவிலகில் அப்பனுக்கும் புரிய வைத்த நரசிங்க காளி அம்மா, பூத்தூவி வணங்குகின்றோம். எங்கள் வாழ்வில் சிறுதுளியும் துயரங்கள் வாராவண்ணம் சிறப்பாக எமை காத்து அருள்வாயம்மா. ஆலைமரம் திருக்கொன்றை ஆத்தி என்று அழகாக தலவிருட்சம் அமையப் பெற்று காலமெல்லாம் நிழல் கொடுக்கும் வேப்பன் சோலை கண்குளிர உடல் வருத்தம் முவாதை நீங்க வாழ்வினிக்கும் சூழலிலே கோவில் கொண்டு வாழ்வழிக்கும் நரசிங்க காளி அம்மா, காரணியே உனதடியை தேடி வந்தோம், காத்தருள்வாய் நரசிங்க காளி அம்மா. முருகனுக்கு இடம்பலமாய் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சித்தி விநாயகரும் கோவில் கொண்டு அவரருகே வீரபத்திரன் நாகதம்பிரான் சைதம் பரிபாலன மூர்த்திகளாயித்தலத்தில் அருள்பாலிக்க குரூரமுகம் கொண்டாலும் சாந்த சொருபியாக குறையகற்றி பக்தர் மனம் குளிர வைப்பாய். ஒரு குறையும் வாராமல் காக்கும் எங்கள் நுலைமுனையூர் நரசிங்க காளி அம்மா. ஓலைக்குடிலமைத்து உன்னை அங்கு அமர வைத்து உள்ள நாளெல்லாமே தண்டனிட்டோம், வாழ்விக்க வேண்டுமென தவம் இருந்து வண்டில்களில் குருத்து மணலேற்றி வந்து அதை பரப்பி எல்லோரும் நிந்தலத்தில் உனை வேண்டி விளக்கேற்றி வணங்கி வந்தோம். காளியம்மா உன் தயவால் கவலை இல்லை, கனிந்து மனம் நாம் வாழ அருள் செய்வாயே. பால் தயிர் நெய் வழியும் பசுமையான பூமியம்மா, பஞ்சம் பசி பட்டினியை பார்த்தறியா ஊரிதம்மா, வேல்வெளியார் விருந்தளித்து உபசரிக்கும் விவசாயம் செய்பவர் வாழ்பூமியம்மா. காளியம்மன் அருள் சுரக்கும் தேசமம்மா, கலைஞர்களும் பண்பு நிறை மக்கள் வாழும் கொல்லனுலை தேவிலா முனையூரெல்லாம் உன் சக்தி நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. உருவேறியாடி வரும் தெய்வம் சொல்லும் உண்மை வாக்கை கேட்பதற்கு இங்கு ஓடி வருகின்ற அடியவர்க்கு கணக்கே இல்லை. வருடா வருடம் நிகழ்கின்ற உற்சவத்தின் திருநாளில் நேர்த்தி வைத்து பலித்து விட்டால் திருக்கடனை நிறைவேற்ற காத்திராமல் உன்னடியார் நிறைவேற்றி வைக்கச் செய்யும் உத்தமியே நரசிங்க காளியம்மா.
ஆடி அமாவாசை கூடி வரும் பொழுதினிலே அம்மன் அவள் தீ மிதிப்பு நடக்கும் போது கூடுகின்ற மக்களுக்கு குறைவே இல்லை. குங்குமமும் சந்தனமும் மஞ்சள் நீரும் வீடு தெருவெல்லாம் கமகமக்கும். கோவிலிலே விளக்குகளும் பகலிரவாய் எரிந்திருக்கும். நாடு செழிப்படையும் நரசிங்க காளியம்மன் நலமுடனே நாம் வாழ செய்வாளம்மா. கும்பம் சொரிதலெனும் தீர்த்தமாடும் நிகழ்வோடு கொண்டாட்டச் சடங்கு யாவும் நிறைவுற்றாலும் கும்பம் சொரிதலுக்காய் கோவிலிலே இருந்து அம்மன் கும்பத்தை சுமந்தபடி அடியவர்கள் அங்கு கூடி காஞ்சிரங்குடாவாவி கரை வரைக்கும் காளியம்மன் நினைவோடு போகும் பாதையெல்லாம் ஊரவர்கள் வாசலிலே நிறை குடங்கள் வைத்து வரவேற்கும் காட்சி நெஞ்சை உருக்கும் அம்மா. மூன்றாம் நாள் நிகழ்வாக விநாயகப்பானை ஏற்றல் முறையாக ஆலயத்தின் நிகழுதம்மா. பூரணை தினங்களிலே பூசை புனக்காரங்கள் பொங்கிப் படைத்து புனிதமுடன் அடியவர்கள் ஆராதனை செய்து தாயாரக மகிழும் போது அம்மாளின் ஆலயத்தில் பறைமேளம் ஆர்ப்பரிக்கும். அகநெஞ்சம் பெருமைதனை ஏற்படுத்தும். ஆனைமுகம் திருவுள்ளம் கூத்தும் பாடும். கன்னிமார்கள் வரையும் கரம் பண்ணும் பூசை காளியம்மன் கோவிலிலே சிறப்பாக நடக்கும் போது விண்ணின்று தேவரெல்லாம் இறங்கி வந்து விழா காணுதல் போலே காட்சி அமைந்திருக்கும். காட்சி மிகு தோரணச் சடங்கு நாளில் காளியம்மன் கோவில் கொண்ட முனையோரெல்லாம் மின்னுகின்ற விளக்குகளும் தோரணமும் வீதியெல்லாம் நிறைந்தழகை கூட்டும் அம்மா. அறுவடை காலம் வந்தால் அம்மனது ஆலயத்தில் ஆனந்த தீ மிதிப்பு நிகழ்ந்து ஏறும். பெருமையுடன் விளைந்த நெல்லை பெண்கள் எல்லாம் சேர்ந்து குற்றி அரிசியாக்கி பொங்கல் செய்து மகிழ்வோடு மடையிலேற்றி வணங்கும் போது மாறிக்கும் சர்க்கரை அமுது செய்வார் நுழைமுனையூர் நரசிங்க காளியம்மன். பாதமலர் வணங்கினிதம் வாழ்வோம் அம்மா. பத்தாம் நாள் திருச்சடங்கு ஊரை காக்கும் வைரவரின் சடங்காக நிகழும் போது பக்தர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. படையலிலே ரொட்டி முந்தன் வாழை பழங்களுடன் அரிசிமா ரொட்டி பொங்கல் பானக்கம் கமுகம்பு பாளையுடன் அதிகமாக அங்கிருக்கும் வைரவரின் ஆனந்த தாண்டவமும் அந்தரத்தில் நடக்குதம்மா. உப்பு நீர் நன்னீராய் மாறுவது முந்தலத்தில் உட்தொங்கும் திரைச்சீலையிலே அம்மன் தோற்றம் அப்படியே தெரிவது போல் கண்டோம் என்று அடியவர்கள் சிலர் சொல்ல கேட்டபோது திக்குமுக்காடியது நெஞ்சம். அம்மா திருவருளை நாடியது நுழைமுனையில் வாழும் நரசிங்க காளியம்மன் எம்மையாளும். ஸ்ரீதேவி புகழ்பாட வேண்டும் அம்மா.
இரவிரவாய் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்பமுடன் விளைந்த நெல்லை உரலில் போட்டு இடித்தரிசி இதனை கொண்டு பொங்கல் செய்து இறுதி நாள் பள்ளியத்தை அம்மனுக்கு படைத்து வைக்க உதவி செய்வார் மக்கள் எல்லாம். நரசிங்க காளியம்மன் கோவில் முன்னால் படையெடுத்து பக்தியுடன் கூடி நின்று பரவசமாய் தமை மறந்து மகிழ்வாரம்மா. வடமுனையில் மாரியம்மன் கோவில் கொண்டு வரமருளக் காளியம்மன் ஆலயத்தின் வடகிழக்கில் மாணிக்க பிள்ளையாரும் வாகாக அமர்ந்திருந்து வாழ்த்துச் சொல்ல, தென்மேற்கு மூலையிலே பேச்சியம்மன் பாலையடி விநாயகரும் காவல் செய்ய, விண்ணுலகம் களிகொள்ள எங்கள் தாயார் ஸ்ரீ நரசிங்க காளி உள்ளம் மலர்வாழம்மா. ஆண்டாண்டு தோறும் எங்கள் ஆலயத்தில் அருள் பெருக்கும் உற்சவங்கள் சிறப்பை காணும். நீண்ட தூரம் இருந்து வரும் மக்கள் கூட்டம் நிறையாய் வருவது போல் உள்ளூர் வாழும் மாந்தர்களும் சேர்ந்தொன்றாய் கூடி நின்று மன தூய்மை பெற்று நிதம் ஆர்வத்தோடு பேர்வுகளும் நரசிங்க காளித்தாயின் பேரருளை பெறுவதனை நாம் கண்டோம் அம்மா.